நம்ம பாஸ் ஆண்டவர், ராஜாதி ராஜா அவரு. அதனாலதான் அவர் ஆராதிக்கிறோம். நம்ம எல்லாம் ராஜா, நம்ம அவருடைய பிள்ளை. நம்மளுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, ஆனா மற்ற எல்லாமே கீழே இருக்குது. பிசாசு வந்து நம்மளுக்கு மேல கிடையாது, பிசாசு நம்மளுக்கு கீழே. எல்லா தீய சக்தி நம்மளுக்கு கீழே, எல்லா வல்லமைகள் கீழே. அப்ப எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கிறா? உங்களுக்கு இயேசு கொடுத்திருக்கிறார். ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இது வந்து ஒரு தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் வெறும் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கு மட்டும் அப்படியே சொல்றது மாத்திரம் கிடையாது. அது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தம். இப்போ நம்ம ஆபிரகாமின் சந்ததின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலா நம்மளுடைய தாத்தா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்தாங்க, பக்கத்தில் எங்கேயாவது இருந்திருப்பாங்க, இல்லை எங்கேயாவது பக்கத்தில் ஊரில் இருந்திருப்பாங்க. நம்மளாம் இந்தியாவில் இருக்கோம். ஆபிரகாம் சந்ததி கிடையாது. நம்மளாம் கொஞ்சம் பேர் ஆபிரகாமின் சந்ததியில் இருக்கலாம், யூதர்கள் அந்த வழியாக வந்தவங்கலாம் இருக்கலாம். வார்த்தையின்படி என்ன ஆகுது, அவன் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டின்படி அவங்களுக்கு சொந்தமாகிறத விட கிறிஸ்துவின் மூலமாக வருகிற நம்மளுக்கு இது சொந்தமாகிறது. ஏனென்றால் இந்த சந்ததி அப்படின்னு சொல்லும் போதே, ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லும் போதே அந்த சந்ததியில எப்படி வந்துடுறோம்னா கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியில வந்துடுறோம் நம்ம எல்லாருமே. அதனாலதான் வேதத்துல வந்து நிறைய நேரங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க அது வந்து பழைய ஏற்பாடுங்க, அது வந்து ஆபிரகாமுக்கு, அது ஈசாக்கு, அது யாக்கோபு, அது நம்மளுக்கு கிடையாதுன்னா சொல்லிடுவாங்கல்ல. நம்ம அப்படிலாம் சொல்லி விட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆபிரகாமுக்குன்னு கூறப்பட்டது, ஈசாக்குன்னு கூறப்பட்டது, யாக்கோபுக்குன்னு கூறப்பட்டது எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்மளுக்கு வருகிறது. இப்ப நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது சில நேரங்கள் ரொம்ப நல்ல வாக்கு தத்தங்கள்லாம் இருக்கும், நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கும், ரொம்ப அப்படியே களிப்பூட்டுற மாதிரி இருக்கும். கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கையிட்டு செய்கிறது எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிரும், வானம் உனக்கு திறக்கப்படும், ஆசீர்வாத மழையினால் உன் வாழ்க்கை வரிசிக்கப்படும், கட்டாத வீடுகள் குடியேறுவாய், நடாத தூத்தில் கனியை புசிப்பாய், என்ன உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், உனக்கு சந்தோஷத்தை வரப்பண்ணுவேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லேசா யோசிக்கிறோம், இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லவே இல்லையே, அந்த காலத்துல அந்த மக்களுக்கு சொன்னப்பட்டதுன்னு. அப்படிலாம் விட முடியாது. ஏன் அப்படி விட முடியாதுன்னா கிறிஸ்துவின் நிமித்தமாக இந்த வேதத்துல என்னெல்லாம் கூறப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் யாருக்கு சொந்தமாக இருக்குது? எனக்கு. அப்ப நீங்க வேதத்தை, இப்ப நம்ம எல்லாம் வேதம் வாசிங்க, நீங்க வீட்டுல வாசிங்க, டெய்லி வாசிங்கன்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, உங்களுடைய உயில், உங்களுடைய பத்திரம், நீங்க யாரு அப்படின்னு என்ன பண்ணிருக்குது வேதத்துல போட்டிருக்கு. அப்போ ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து இல்லாம இருக்கலாம். என்னது இல்லாம இருக்கலாம்? இந்த வார்த்தை சொல்லுகிறது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இல்லாததுனால, நாம் பார்க்காததுனால அது இல்லைன்றதை நினைச்சிட முடியாது. அதனாலதான் எபிரேயர் 11:1 நம்ம பார்த்தோம், விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஆங்கிலத்துல வந்து faith, the substance of things hoped for, evidence of things not seen. விசுவாசம்தான் பார்க்க முடியாத ஒன்று நிச்சயமாக இருக்குது என்று சொல்லுது. இப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு வந்து ஒருத்தன் வந்து ஒரு பொருளை தூக்கிட்டு ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தன் ஒரு பொருளை தூக்கிட்டு ஓடுறான், இன்னொருத்தன் அங்கிருந்து கத்துறான், ஐயோ ஐயோ என் பொருளை தூக்குறான்னா சிலர் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஏதோ ஓடுறதுக்கு. அவன் ஸ்பீடா ஓடுறான்னா நம்ம என்ன சார் பண்றது, அவன் தூக்கிட்டு ஓடுறான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வண்டியில போயிட்டு இருக்கிறோம், வேலைக்கு போயிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். ஆனா தூக்குற பொருள் நம்ம பொருளா இருந்தா நம்ம விட்டுருவோமா? இல்லை விட்டுருவீங்களா? விடவே மாட்டோம். என்ன பண்றதுங்க, டைம் ஆயிடுச்சு, வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு விடுவோமா? என் பொருளை நீ எப்படி எடுக்க போச்சு,
தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அப்ப என்னன்னா அந்த ஓனர்ஷிப் மென்டாலிட்டி, அதாவது சுதந்திரிக்கிறவனுடைய ஒரு மனப்பான்மை, சுதந்திரவாளி என்கிற ஒரு மனப்பான்மை, அது யாருக்கு வரணும்னா நம்மளுக்கு வரணும். உலகத்தை சுதந்திரிப்பான்னு போட்டிருக்குது, யாரு? நம்ம. அப்ப நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? உலகத்தை சுதந்திரிக்க ஆரம்பிக்கணும். அது சொல்லிடுது, அது யாரோ ஆபிரகாமுக்கு, அது நம்மளுக்கெல்லாம் வருமா அப்படின்னு விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம ரட்சிக்கப்படும் போது பிள்ளையாக இருக்கிறோம், ரொம்ப குழந்தையா இருக்கிறோம், ஆனா தேர்ச்சி பெறுகிறோம், முதிர்ச்சி அடைகிறோம், ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு வரோம், ஒரு மெச்சூரிட்டிக்கு வரோம். அந்த லெவலுக்கு வரும்போது தான் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறோம். கலாத்தியர் 3:13 அதுதான் போட்டிருக்குது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினால் பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாமே கிறிஸ்து இயேசுவினால நம்மள மாதிரி இருக்கிற புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் எப்படி ஆயிருக்குது? இயேசு மரத்துல தூக்கி எறியப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், நிர்வாணமாக்கப்பட்டார், எல்லா கஷ்டம் வலி வேதனையை அவர் சிலுவையில சுமந்தார், உங்களை எல்லாம் மனசுல வச்சிருந்தாரு. அன்றைக்கு இயேசு கல்வாரி சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு சொல்றாங்க, நீ தான் தேவகுமாரன், நம்ம இறங்கி வாமா, வா, வரையா இல்லையா? தேவகுமாரன் தான். அவர் யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவன் சொல்றான்னு இறங்கி வந்திருந்தா நம்ம நிலைமையில யோசிச்சு பாருங்க, வந்திருக்க முடியும்? நம்மளாம் வந்திருக்க முடியாது. ஆனா இயேசு எல்லாம் அமைதியா அடியை வாங்கி, துப்ப வாங்கி, அவமானத்தை வாங்கி, நிந்திய வாங்கி, சாபத்தை வாங்கி, எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில எதுக்காகனா நம்ம எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறதற்காக. இப்ப நம்ம சும்மா உலகத்தை சுதந்திரிப்பான்ட்டு போயிடுறது, அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா இதுக்கு ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. The price is paid. ஏற்கனவே உங்க சொத்துக்கு என்ன ஆயிருச்சு? காசை கொடுத்தாச்சு. இப்ப காசு கொடுத்ததை நான் என்ன பண்ணணும்? சுதந்திரிக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எப்படி நான் எடுத்துக்கொள்றேன்? விசுவாசத்தினால தான் எடுத்துக்கொள்றேன். விசுவாசம் தான் பத்திரமே. எதங்க சார்ந்து இருக்கிறதுன்னு நம்மளுக்கு யோசிக்க வேண்டியதாயிருக்கு. நிறைய நேரத்தில் இப்ப நம்ம சொல்றோம், உங்களுக்கு சுகம் தேவன் கல்வாரி சிலுவையில கொடுத்திருக்காரு, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்றோம். உங்களுக்கு சம்பூரணத்தை கொடுத்திருக்கிறார், செல்வத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம இயற்கையா நம்ம குடும்பத்துல பார்க்கும்போது, வேலையில பார்க்கும்போது எதையோ பார்க்கிறோம், கஷ்டத்தை தான் பார்க்கிறோம். ஏன்னா அதான் இருக்கு. சந்தோஷம் இல்ல, துக்கம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, வேதனை இருக்கு, அதை தான் நம்ம பார்க்கிறோம். இல்லாம இருக்குது, அதான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. இந்த வேதத்துல சொன்னப்பட்டது நம்மளுக்கு முன்னாடி இல்ல, இல்ல. வாக்குத்தத்தம் ஒண்ணு சொல்லுது, ஆனா இருக்கிற நிலைமை என்னவா இருக்குது? இல்லாததா இருக்கு. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொன்னாரு. ஆனா நிலைமை என்னன்னா, இவரு தாத்தா, அந்த அம்மா பாட்டி, வயசு 100, சரீரமே செத்து போன நிலைமையில இருக்குதான், கர்ப்பமும் செத்து போன நிலையில இருக்குதான். எப்படி குழந்தை பிறக்கவே முடியாது. ஆனா வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? ஜாதிகளுக்கு தகப்பன். ஆபிரகாம் என்ன பண்றாரு? தான் இருக்கிற அந்த சூழ்நிலையை எண்ணாது இருந்தார். இப்ப நீங்க இப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், நான் இங்க சொல்லும் போது நான் பொய் சொல்ற மாதிரி இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார், சமாதானத்தை தருவார், வெற்றியை தருவார், உங்களுக்கு களிப்பை தருவார், செழிப்பாக்குவார், சுகமாக்குவார், நன்றாக இருப்பீர்கள் அப்படிலாம் சொல்லும் போது நான் ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் எப்ப மாறப்போகுது? எங்க மாறுது? 20 வருஷம் மாறல, 30 வருஷமா மாறல, அப்படிதான் உங்களுக்கு இருக்கும். இப்ப எனக்கு ப்ரூஃபே இல்லாத மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, ப்ரூஃப் தான் விசுவாசமே. விசுவாசம் தான் என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. எதையோ ஒண்ணு நம்புங்க. உட்காந்து நான் ஏதோ ஒண்ணு திடீர்னு ஒண்ணு யோசிக்கிறேன், ஏதோ ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நல்லாயிரும். இப்ப வியாதியா இருக்கு, கஷ்டமா இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல தேவனுடைய இந்த சுகமளிக்கிற வல்லமை என் சரீரத்தில் பாய்ந்து என் நரம்பு, தசை, ரத்த ஓட்டம் எல்லாத்தையும் பலப்படுத்தும். ஒருவேளை ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு 70 வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பலவீனமாயிருது, அரை மணி நேரம் நடந்தான் பலவீனமாயிருது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? 2 சாய்ஸ் இருக்கு. உலகம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம், எலும்புலாம் தேஞ்சிட்டு இருக்கு பத்தியா,
மிஷின்லாம் வந்து தேயும்ல, 50 வருஷம் ஓடிட்டு இருக்குது அந்த மிஷின், அது தேயும் அப்படியே தேஞ்சிரும், அப்படியே தேஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும், உருகிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை கேட்கலாம் நீங்க, அதை கேட்டு அதை நம்பி அதுவே வாரலாம். ஆனா நான் வசனத்துக்கு போனேன்னா கழுகுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும்னு இருக்குது. காலேப் 80 வயதுல பேசுறாரு, 40 வயசுல எனக்கு இருந்த பலன் இப்போ இருக்குதுன்னு. ஏன்னா 40 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இவர் வேஸ்ட் பண்ணல, அந்த கூட்டமா இருந்தாங்க பாருங்க, 30 லட்சம் பேருக்கு மேல. இப்ப இவங்க தனியா போய் சுதந்திரிக்க முடியாது நாட்டை, போனா சேர்ந்து தான் போகணும், எல்லாரும் சேர்ந்து போகணும். இப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்க, போக முடியாது, கஷ்டமா இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னு. அவங்க சொன்னதுனால இவரும் என்ன பண்ணிட்டாரு, அங்கேயே இருக்க வேண்டியதாகி போயிடுச்சு இவங்க கூட. ஆனா 40 வருஷம் வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. இப்ப மலை தேசம், அதை எடுக்கணும், மழையா இருக்குது, எப்படி எடுக்கிறது, சும்மா மழை இல்லாம பிளெயின்ஸா இருந்தாலே எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, 40 வயசுல மோசே அனுப்பும் போது எனக்கு இருந்த அதே பலன் இருக்குது, நான் போய் எடுப்பேன். எடுத்தாரு, அவருக்கு சொந்தமாச்சு. ஆமா, மோசே வந்து 120 வயது, மோசே லைஃப் ஆரம்பிக்கும் போது 80 வயது. இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி வர்றதுக்கு வரும்போது எவ்வளவு வயசு, 120 வயசுல வந்து மலையேறாரு. நீங்க வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மோசே ஏறின மலை எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. சாதா ரோட்லயே நம்ம எல்லாம் வந்து தடி கீழே விழுந்துடுறாங்க, அது மலை கல்லு நெல்லுமா இருக்குது. மனுஷன் 120 வயசுல மேல ஏறி இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படின்னா அந்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தம் அவரை அந்த மாதிரி செய்ய வைத்தது. அவர் அதை நம்பினார்கள். இப்ப இன்னைக்கும் நீங்க அதை நம்புங்க. அதுதான் நான் சொல்லுவேன், சுதந்திரிப்பான், உலகத்தை சுதந்திரிப்பான், சுகத்தை சுதந்திரிப்பான், பலத்தை சுதந்திரிப்பான், செழிப்பை சுதந்திரிப்பான், நல்ல வாழ்க்கையை சுதந்திரிப்பான். எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரிக்க ஆரம்பிக்க வேண்டும். கலாத்தியர் 3:16 ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தத நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து பணக்காரர்கள் பட்டியல்களில் யூதர்கள் தான் டாப் லிஸ்ட்ல இருப்பாங்க. டாப் 50 richest people in the world போட்டு எடுத்தீங்கன்னா அதுல ஏகப்பட்ட யூதர்கள் தான் இருப்பாங்க, ஏகப்பட்ட யூதர்கள் இருப்பாங்க. நான் சொல்றது உலகத்திலேயே சில பட்டணத்துல எல்லாம் போனீங்கன்னா, இப்போ நியூயார்க் மாதிரி ஒரு பட்டணத்துல எல்லாம் போனீங்கன்னா அவங்க யூதர்கள் ஜாஸ்தி. எப்படின்னா இந்த இந்த கடைசியில இருந்து அந்த கடைசி வரைக்கும் ரோட்ல லெஃப்டும் ரைட்டும் அவங்களுதுன்னுவாங்க. கோடான கோடி ரூபா மதிப்புள்ள ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஆயில் வெல்ஸ், ஃபேக்டரி, மேனுஃபேக்சரிங் ஏகப்பட்டது வச்சிருப்பாங்க. அவங்க எதை தெரியுமா நம்புறாங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் மேலதான் இருப்பேன், கீழே இருக்க மாட்டேன், நான் வாளா இருக்க மாட்டேன், நான் தலையா தான் இருப்பேன். யார் நம்புறா? அந்த ஆபிரகாமின் சந்ததியில வந்து யூதர்கள் நம்புகிறார்கள், கிறிஸ்து இல்லாமலே. அவங்க கிறிஸ்துவெல்லாம் நம்பல, அவங்க சொல்றாங்க ஆபிரகாம் சொல்லி இருக்கிறாரு மேலதான் இருப்போமா, ஐஸ்வர்யவானாதான் இருப்போமா. ஈசாக்கு விதைத்ததுனால வர வர விருத்த மகா பெரியவன் ஆனாரு, ஐஸ்வர்யவானா ஆனாரு. யாக்கோப் என்னவானாரு, 2 பரிவாரங்களுக்கு பெரிய பட்டாளமா ஆயிட்டாரு. அந்த மாதிரி நாங்களும் ஆவோம், எங்களை அழிக்க முடியாது, நாங்க பெருகுவோம் அப்படின்றத என்ன பண்றாங்க, அவங்க நம்புறாங்க. ஓகே, அதை நம்பிட்டு போட்டோம், மாம்ச விதமா அந்த சந்தையில வந்தாங்க. ஆனா ரியலாவே அந்த வாக்குத்தத்தம் சொன்னப்பட்டது எனக்கு தான். என்ன போட்டிருக்குது, சந்ததிக்குள் என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று சொல்லுகிறார். அந்த சந்தி கிறிஸ்து, அந்த கிறிஸ்து சந்ததியில நீங்க இருக்கீங்க. உங்களுக்குள்ள யார் இருக்கா, கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள யார் சந்ததி? ஆமா, நம்ம எல்லாம் யார் ஜாதி, கிறிஸ்துவின் ஜாதி. யார் இருந்தா அவங்க ஜாதியா, நாங்க அந்த ஜாதி, அதெல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது சார். ஆமா, சும்மா அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான், டெம்பரரி, அதெல்லாம் வேலைக்காகாது. அது படிப்பு சொல்லணும்னா 3 டாக்டரேட் வாங்கியிருக்கேன்னு பெரிய ஆள் போல. 3 டாக்டரேட் ஆன 10வது கிளியர் பண்றதே பெரிய பாடம் இருக்கு. 3 டாக்டரேட் வாங்கியிருக்கிறாங்க, அதாவது 5-6 டிகிரி, அதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. பெரிய ஆள் போல இருக்குது. நல்லா படிங்க, ரொம்ப சந்தோஷம்.
ஆனா நான் பெருமை பாராட்டி, நான் உயர்த்தி, நான் வந்து ரொம்ப பெருமையா என்றது ஒன்னே ஒண்ணு, நான் கிறிஸ்துவின் ஜாதி. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. நிறைய நேரங்களில் டிகிரி படிச்சவங்களுக்கு கூட வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, நிறைய டிகிரி வச்சிருந்தா கூட வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே நிறைய டிகிரி வச்சிருந்தா கூட ஒரு 20 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. 20 வருஷத்துலயே. ஏன்னா இப்ப இவனுக்குன்னா கொஞ்சம் காசு கூட கொடுக்கணும். இதே வேலையை அவன் 20 வயசுல இருக்கிறவன் செய்யறான். 50 வயசுல செய்யறவன் வேலையா 20 வயசுல செய்யறான். இவனுக்கு எதுக்கு கூட சம்பளம் கொடுத்தா? அவனுக்கு அப்படியே பாதி சம்பளத்தை வாங்கினான். அப்படிலாம் கால்குலேஷன் பண்ணி வேலையை விட்டே தூக்குறாங்க. என்னை வந்து சந்ததியில இருந்தெல்லாம் தூக்க முடியாது. அப்படிலாம் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியில் இருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியில் இருக்கிறீர்கள். உங்களெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லாம ஆக்க முடியாது. நீங்கள்லாம் கிறிஸ்துவின் சந்ததியில் இருக்கிறீர்கள். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரர்களா இருக்கிறீர்கள். ஆமா. எபிரேயர் 1:2. எபிரேயர் 1:2. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டார். வேதம் முழுவதும் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை இந்த மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை குறிப்பா தீர்மானித்து அவர்களை ஆசீர்வதிச்சு உலகத்துல அவங்க பெரிய ஆளா அவரை காட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒருத்தனை தெரிவிக்கிறார். யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமை தெரிஞ்சு அவனுக்கு ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவனாக்குறார். ரொம்ப பெரிய ஆளாக்கி விடுறார். ஈசாக்க மட்டும் தெரிந்துக்கிறார். யாக்கோபை மட்டும் தெரிஞ்சு ஒவ்வொருத்தரையா திறந்துடுச்சு அவனை ரொம்ப பெரிய ஆளாக்கி அவனை லைட்லாம் போட்டு பெரிய ஷோகேஸ் மாதிரி காட்டுறாரு. அவனை ஒரு பெரிய அட்ராக்ஷன் பீஸ் மாதிரி வைக்கிறார். இந்த ஷோரூம்ல எல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஷோரூம்ல எப்படி வைப்பாங்க? கிழிஞ்சு போனது, போன வருஷம் வாங்கி தேஞ்சு போய் அழுக்கா இருக்கிறத வைப்பாங்க. அவன் இருக்கிறதுலே ஸ்டாக்லேயே சூப்பரா. நீங்க போய் கேட்டீங்கன்னா அது சார் அது கொடுக்க முடியாது சார்னுவான். அது அழகா இருக்குது, அது கொடுக்க முடியாது. கேட்டீங்கன்னா சைஸ் இல்லை, ஏதாவது சொல்லுவான். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது, அது கொடுக்க முடியாது. இது மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் மக்களை ஒரு ஷோபீஸ் மாதிரி வச்சு காட்டிக்கிட்டே இருக்காரு உலகம் ஃபுல்லா. எகிப்துல இருக்கிறான், இவன் வந்து கோஷன்ல இருக்கான். எகிப்துல ஃபுல்லா இருட்டா இருக்குது, இவனுக்கு இருட்டா ஆகல. அங்க வந்து வெட்டிக்கிளி வருது, இங்க வரல. அங்க கல்மலை வருது, இங்க கல்மலை வரல. அங்க தலைப்பிள்ளை சங்காரம் இங்க நடக்கல. என்ன ஷோகேஸ் மாதிரி காட்டுறாரு. எதுக்கு? பார்க்கிறவன் எல்லாம் பார்க்கணும் ஆண்டவர் தான் மெய்யான தேவன். இந்த கர்த்தரை பின்பற்ற வேண்டும். இவரை நம்புனா ஓட்டாண்டியா போக மாட்டான். இவனை நம்புனா உருவிடாம போக மாட்டான். இவனை நம்புறதுனால நல்லா இருப்பான். இந்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் தேவனை தேடினா நாசமாக மாட்டான், நல்லா இருப்பான். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எகிப்துல இருந்து இவங்க வரும்போது வெறும் இஸ்ரவேலர் வந்தாருன்னு. இல்லவே இல்லை. எகிப்துல இருந்து வரும்போது எகிப்தியர்களும் நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டாங்க கூட. ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு ஆடை அடிச்சு நிலைச்சால வந்து வாசக்காலில் வந்து ரத்தத்தை பூசணும். அந்த ரத்தத்தை பூசும் போது ஏதாவது எகிப்தியன் உள்ள ஒரு 5 பேர் உள்ள உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, பழிச்சிருவான். ஏன்னா ரூல் படி என்னது? வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ரத்தம் பூசப்பட்டிருக்கிற வீட்டுக்குள்ள உள்ள இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் ரூல். எகிப்தியில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க? இஸ்ரவேல்ல போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவன் பார்த்துட்டான், கவலையை பார்த்துட்டான், வெட்டிக்கிளியை பார்த்துட்டான், கல்லை பார்த்துட்டான், எல்லாத்தையும் பார்த்துட்டான். பார்த்துட்டு இன்னைக்கு சொல்றான் இந்த இஸ்ரவேலின் தேவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்கார்ந்தான். வலு வரும்போதும் எகிப்தியரும் வந்தார்கள், இஸ்ரவேலும் வந்தாங்க. சிலர் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். இஸ்ரவேல்ல கூட எல்லாரும் வரல. இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இப்போ கடைசியாக மோசே வந்தாரு, ஏசாயா வந்தாரு, எசேக்கியா ராஜா வந்தாரு, எலியா வந்தாரு, எலிசா வந்தாரு, எல்லாரும் வந்தாங்க. இதெல்லாம் காட்டினாங்க. ஆனா கடைசியா எபிரேயர் 1:2 பாத்தீங்கன்னா கடைசி நாட்களில் டைரக்டா ஃபைனலா என்ன பண்றாரு? தம்முடைய குமாரனே வந்து இறங்குறார். தம்முடைய குமாரனே வந்து என்ன சொல்றாருன்னா, நீ என் மூலமாக பிதாவண்டை வரலாம். நீ என்னை விசுவாசித்தால் பிதாவை விசுவாசித்த மாதிரி தான். என்ன நீ பார்த்துட்டேன்னா பிதாவை பார்த்த மாதிரி தான். நீ என்ன நம்பிட்டல, அப்ப அப்பாவோட நேரா நீ பேசலாம். என்ன நீ நம்பினதாலேயே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. யாரு? இயேசு கிட்ட வருகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிட்ட வருகிற ஒருவரும் வியாதியில் இருப்பதில்லை. இயேசு கிட்ட வருகிற ஒருவரும் கண்ணீர்ல கஷ்டத்துல இருப்பதில்லை, நஷ்டத்தில் இருப்பதில்லை, கடனில் இருப்பது இல்லை. இயேசு கிட்ட வருகிற ஒவ்வொருவரும் காப்பாற்றப்படுகிறார்கள். அவர்கள் கஷ்டத்திலிருந்து நீக்கப்படுகிறார்கள். அவர்கள் துன்பத்திலிருந்து இன்பத்துக்கு போகிறார்கள். ஏன்னா இயேசு ஒருபோதும் கஷ்டத்தை கொடுக்கிறவர் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளை நம்பினவர்கள் சித்தி பெற்றார்கள்.
நீங்க சாமுவேல் தீர்க்கதரிசி போய் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது சார், தெரியல சார்ன்னு சொன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பண்ண சொல்ல மாட்டாரு. எலியா சொல்ல மாட்டார். எலியா வானத்துல இருந்து அக்னியா இறக்குவாரு. நாங்கள் இஸ்ரவேலின் தேவனை நம்புகிறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை மாறாம போகவே செய்யாது. ஏன்னா தீர்க்கதரிசியை நம்பினாலே அவன் வாழ்க்கை மாறிடும். எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு அம்மா, விதவை அம்மா, அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க கடைசியா சாக போறோம், அந்த சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடறதுக்காக விறகு பொறுக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் எனக்கு போடுன்றாப்ல. அந்த அம்மாவும் தீர்க்கதரிசின்னு தெரிஞ்சு, இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இல்ல, ஆண்டவரா வந்தாரு, இயேசு வந்தாரா? எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு அப்பம் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். என்னாச்சு? பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் எண்ணெயும் குறையில மாவும் குறையில. யாரு? தீர்க்கதரிசிக்கே. இப்ப நான் பேசுறது தீர்க்கதரிசி இல்லைங்க, நான் பேசுறது இயேசு, சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம், மாமிசமாக இந்த பூமியில வந்தார். அவரை நம்புறீங்க நீங்க, எலியாவை நம்பல. எலியா தேவ மனுஷன் தான், தீர்க்கதரிசி தான். நான் இப்ப பேசுறது நம்ம தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். சர்வமும் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது. அதான் போட்டிருக்கு பாருங்க, இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். எதற்காக நியமித்தார் தெரியுமா? எனக்காக. அப்படிலாம் நியமிச்சு இந்த வசனத்துல அப்படிலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் சொந்தம், எல்லாருக்குமே தெரியுமே. சும்மா ரோட்ல போறவங்கிட்டே மைக் கொடுத்து யாருக்குங்க பவர் ஜாஸ்தின்னு கேளுங்க, அவனே சொல்லுவான் கடவுளுக்கு பவர் ஜாஸ்தின்னு சொல்லுவான். எல்லாத்தையும் யாருப்பா எல்லாம் கரெக்டா ஓட்டிட்டு இருக்கிறான், கடவுள் தாங்க எல்லாம் பட்டு இருக்கிறார், அவனே சொல்லுவானே. ரோட்ல போறவனுக்கே தெரியுதே, அப்புறம் எதுக்கு இங்க சொல்லணும்? ஏன் சொல்லணும்னா, மனிதனாக, முற்றிலும் மனிதனாக, முற்றிலும் கடவுளாக வந்த அந்த இயேசு, மனித சார்பாக வந்த இயேசு, என் சார்பாக வந்த இயேசு, அவரை சுதந்திரவாளியாக மாற்றியிருக்கிறார். எதுக்கு? உலகத்துக்கே. அவரு சுதந்திரவாளினா அடுத்து யாரு? நான் தான். வேதம் எப்படி சொல்லுகிறது? அவர் தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம். அவர் மணவாளன், நான் மணவாட்டி. அவ்வளவு ஒரு க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை திரும்ப திரும்ப சொல்லுது. எதுக்குன்னா, இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தான் சொந்தம். அதனாலதான் வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தம்? உலகத்தை, ஆமா அதான் போட்டு, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஒரு மொழிபெயர்ப்புல ரொம்ப நல்லா வருது, ஜீசஸ் இஸ் த லாஃபுல் ஓனர் ஆஃப் எவ்ரிதிங். அதாவது எல்லாவற்றிற்கும் சட்டபூர்வமான உரிமையாளர் இயேசு. எதுக்கு? இந்த பூமி அனைத்திற்கும். நீங்க யார் வேணா வந்து சும்மா சொல்லலாம், அந்த பாருங்க சார், இந்த காலி இடம் தெரியுதா, அதை சுத்தி அது ஃபுல்லா நம்மளுது தான் அப்படின்வாங்க. நம்மளுக்கு தெரியாது, அந்த ஊருக்கு நம்ம தான் போயிருப்போம், அதெல்லாம் நம்மளுது தான் சார். இந்த பக்கம் அது பாருங்க, அது எங்க தாத்தா வச்சிருந்தாரு, இது எங்க பெரியப்பா வச்சிருந்தாரு, எல்லாமே நம்மளுது தான் சொல்லிக்கலாம். சட்டப்பூர்வமா யாருக்கிட்ட பத்திரம் இருக்குன்னு பார்த்தாதான் தெரியும் யார் ஓனர். இந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லிக்கலாம், அது எந்த இது எந்தன்னு. ஆனா சட்டப்பூர்வமாக இந்த முழு உலகத்துக்கும் சொந்தக்காரர் இயேசு. இயேசுவுக்கு சொந்தம் எல்லாம் எனக்கு சொந்தம். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அதனாலதான் சொன்னோம், உலகத்தை சுதந்திரிக்கிறோம். நீங்க அப்படி என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? ஆமா, அது யோசிக்க ஆரம்பிச்சிடணும். உலகத்தை சுதந்திரிப்பான். எதுக்கு நம்ம இந்த உலகத்தை சுதந்திரிக்கணும்? நீங்க சுதந்திரிக்க விட்டுட்டீங்கன்னா, ஒருத்தன் திருடன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேரே திருடன். அவன் வந்து கூடாரம் போட்டுருவான். இப்போ ஒன்றும் இல்லை பாருங்களேன், நம்ம வீட்லயே நீங்க ஒரு ரூமை யூஸே பண்ணாம மூடி வச்சு பாருங்க, எதுவுமே பண்ணாம சும்மா அப்படி வைங்க, எல்லாமே வந்து அடைஞ்சிடும். அதுல பூச்சி, புழு, தூசி எல்லாம் வந்து உட்காந்துரும். இப்ப நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்றத காட்டுறதுக்காக என்ன பண்றீங்க? டெய்லி கூட்டி, டெய்லி தொடச்சி அதை மெயின்டைன் பண்றோம். ஏன்? நான் ஓனர். இது மாதிரி இந்த உலகத்துக்கு ஓனர் யாரு? நான் தான் ஓனர், நீங்க தான் ஓனர். என்ன பண்ண வேண்டும்? எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆளுகைய வாயில தான், அந்த வார்த்தையில தான் ஆளுகையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வீட்டில் அவங்க பிள்ளைங்க இருக்காங்க, அவன் பாட்டுக்கு போறான், அவன் பாட்டுக்கு வரான். திடீர்னு ஒரு நாள் கொண்டு போயிட்டு ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டு சேர்த்துடுறீங்க. அவங்ககிட்ட கேட்டீங்களா, மகனே நாம் பள்ளியில் படிக்கலாமா, நீ என்ன நினைக்கிறாய்? அவன்லாம் ஒன்றும் நினைக்க தேவையே கிடையாது. நம்மளுக்கு தெரியும், நம்ம 10 இடத்துல விசாரிச்சு இந்த ஸ்கூல்ல போய் நாளைக்கு என்ன பண்ற, கிளம்பி நீட்டா போற, அவ்வளவுதான். போகிறாயா?
விருப்பம் உண்டா, அந்த கதையெல்லாம் கிடையாது. போற, ஏன் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு நீங்க செய்ய முடியுமா? உங்க பிள்ளையின் மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. கரெக்டா? உங்க பிள்ளையின் மேல என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கு. அதனாலதான் இங்க வாழ்றீங்க, இங்க உக்காருன்றீங்க, உக்காரலையா அப்புறம் சாத்துறீங்க, அப்புறம் திட்டுறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஒரு கொஞ்சம் வயசு வரைக்கும் அதிகாரம் இருக்கு, அதுக்கப்புறம் பண்ண முடியாதுல்ல. கொஞ்ச நாள் வரைக்கும் பண்ண முடியுது. ஏன்? அதிகாரம் செலுத்துகிறீர்கள். அவன் மேல அத்தாரிட்டி உங்க மேல உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க செயல்படுத்தி. இது மாதிரி நீங்க இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும். ஒன்னும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப உலகத்தை சுதந்திரிப்பான்னு சொல்லியாச்சு, இது எல்லாமே தேவனுக்கு தான் சொந்தம் இருக்கு. இப்ப எபிரேயர் 11ஆம் அதிகாரம் புதிய உடன்படிக்கையில் எழுதப்பட்டது. இப்ப பழைய ஏற்பாட்டுல இயேசு வாழ்ந்த காலத்துல அந்த மாதிரி பேச முடியாது. இப்படி ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்றேன் கேளுங்க. முதல்ல இந்த 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 உலகத்தை உண்டாக்குனாரு, உண்டாக்கிட்டு ஆதாம் ஏவாளை வச்சாரு. இந்த ஆதாம் ஏவாளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். 4 நதி ஓடிச்சு, வாட்டர் டேங்க் இல்ல, 4 நதி, ரிவர்ஸ், அவ்வளோ பெரிய தோட்டம், பழங்கள், எல்லாத்தையும் உலகத்தின் மேல் அவ்வளவற்றின் மேல ஆளுகை கொடுத்திருந்தார். அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியும், ஆளுகை செய்ய முடியும், கொடுத்திருந்தாரு. என்ன பண்ணிட்டாப்லனா, ஏமாந்து பிசாசு கிட்ட கொடுத்துட்டார். அவன் திருட்டுத்தனமா வாங்கிட்டான் அதிகாரத்தை. இப்ப இயேசு இதை மீட்டு தர வருகிறார். இயேசு என்ன பண்றாரு? மீட்டு தர வருகிறார். இவன் நேரம் என்ன பண்றான்? எல்லாத்தையும் காட்டுறான். என்ன சொல்றான்? இப்ப ஆரம்பிக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவை சோதனை செய்யும்படி அவன் என்ன பண்றான்? மேல தூக்கிட்டு போறான், கூட்டிட்டு போட்டு இந்த உலகத்தின் மகிமையை காட்டுறான். காட்டி, ஒண்ணும் இல்ல சார், இயேசுவே சைலண்டா அப்படி ஒரு வணக்கத்தை போடும், கீழே என்ன பண்ணும்? ஒரு கும்பிட போட்டுரும், நானே கொடுத்துட்றேன், நீர் எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு? இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றான்? எனக்கு இயேசு அது இல்லைன்னு சொல்லல. அது எப்படி நீ சொல்ல முடியும்? அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதை தான் உருவறதுக்கு வந்திருக்காரு. இப்ப அவன் கொடுக்கணும்னு, இப்ப நான் கொடுக்குறேன்றான். உங்ககிட்ட இப்படிலாம் வாங்க முடியாது, உங்ககிட்ட நான் அச்சு தான் பிடுங்க போறேன் அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் ஒருவரையே நாம் வணங்க வேண்டும், அவரை ஒருவரையே சாஷ்டாங்கமா வணங்க வேண்டும். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, முடிஞ்சு போயிடுச்சு. என்ன சொல்ல வரேன்னா, அவனுக்கு ஏற்கனவே அத்தாரிட்டி இருக்கு, அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லவில்லை. அதனாலதான் இயேசு வாழ்ந்த போது ஒவ்வொரு முறையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கிறதை காட்டிக்கொண்டே இருக்கிறார். என்ன பண்றாருன்னா, காத்து கடல் எல்லாம் அப்படியே ஓ ஓ ஓன்னு அதிருது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீங்க அது யூடியூப்ல கூட பார்க்கலாம். இயேசு அந்த கடல்ல போனார் அப்படின்றது நம்ம ஊர் மாதிரி பீச் மாதிரி அது அலைகள் வருகிற இடம் கிடையாது. நம்ம ஊர்ல மெரினா பீச் போனீங்கன்னா அலைகள் வந்துகிட்டே இருக்கும், பெரிய அலைகள்லாம் வரும், சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா ஜாஸ்தி வரும். அது ஸ்டில் வாட்டர் மாதிரி, ஒரு லேக் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுல பெருசா அலையெல்லாம் வராது. ஆனா இயேசு வராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிசாசை துரத்த போறோம்னா இவன் அங்கே இயேசுவை அப்படியே அங்கே மூழ்கடிக்கிறதுக்கு பிளான போடுறான். காற்று கொண்டு அளிக்குது. இயேசு சொல்றாரு, இந்த கதையெல்லாம் கிடையாது, இறையாதே அமைதலாயிரு. எப்ப அதிகாரத்தை எடுக்கிறார். ஒரு மரத்தை பார்க்கிறாரு, சீசர்களுக்கு சொல்லி காட்டுறாரு, இந்த மரத்திலிருந்து ஒருவனும் ஒரு காலும் கனியை புசியாது இருக்க கடவுள்னா பட்டு போயிடுச்சு. அந்த சீசர்கள் பார்க்கறாங்க, பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இயேசு சொல்றாரு, மரம் இல்ல மலையவே பார்த்து நீ பேசலான்றார். இப்ப இதெல்லாம் எதுக்கு காட்டுறாருன்னா, உனக்கு இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. புரியுதுங்களா? எல்லாம் சொல்றீங்களா? எனக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. எதுவுமே இல்லாம இல்ல. உங்களுக்கு யார் மேல அதிகாரம் இல்லைன்னு சொல்றேன் கேளுங்க. ஆண்டவர் மேலதான் அதிகாரம் இல்ல. ஆண்டவருக்கு கீழே இருக்கும். நம்ம பாஸ் ஆண்டவர், ராஜாதி ராஜா அவரு. அதனாலதான் அவர் ஆராதிக்கிறோம். நம்ம எல்லாம் ராஜா, நம்ம அவருடைய பிள்ளை. நம்மளுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, ஆனா மற்ற எல்லாமே கீழே இருக்குது. பிசாசு நம்மளுக்கு மேல கிடையாது, பிசாசு நம்மளுக்கு கீழே. எல்லா தீய சக்தி நம்மளுக்கு கீழே, எல்லா வல்லமைகள் கீழே. குட்டி சாத்தானோ பெரிய சாத்தானோ சிலர் பேர்லாம் வச்சிருப்பாங்க. அது பயங்கரமான பிசாசு சார், அது அப்படியே பாம்பு பிசாசு, அப்புறம் அது ரத்த பிசாசு. நீ என்ன பேர் வேணா வச்சுக்கோ, அது எனக்கு கீழே தான், மேலெல்லாம் கிடையாது. அது சும்மா ஊன்னும். நீ எப்படி வேணா சவுண்டு விடு. எங்க இருக்குது?
எனக்கு காலுக்கு கீழே, உங்க காலுக்கு கீழே. அப்ப எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கிறா? உங்களுக்கு இயேசு கொடுத்திருக்கிறார். சரி, இப்போ அந்த இத கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சோ இயேசு என்ன பண்றாரு? இந்த பூமிக்கு வர்றாரு. வந்ததின் மிகப்பெரிய முக்கியமான நோக்கம் மனிதன் இழந்து போன அதிகாரத்தை மீட்டு கொடுக்கும்படியாக. இந்த யூதர்கள், மன்னிக்கவும், ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல பவுல் அதை சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இவங்க யுத்தத்துக்கு போவானுங்க. போயிட்டு அங்க போய் ஜெயத்தை எடுத்துட்டு வரும்போது அங்க அடிமைகளா புடிச்சிட்டு வந்துருவாங்க. அடிமைகளெல்லாம் புடிச்சிட்டு ஒன்னு அவனை வெட்டுருவானுங்க, சாகடிச்சிருவானுங்க. இல்ல அவனுங்கள நல்லா பலசாலியா இருக்கான், அவனை வச்சு இங்க வேலையை வாங்கணும்னா அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட்டு வந்துடுறது. அதுக்கப்புறம் அங்க அந்த நாட்டுல இருக்கிற சொத்து, ஐஸ்வர்யம், பெரிய வெள்ளி, பொண்ணு அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றது. எடுத்துட்டு இந்த ரோம சாம்ராஜ்யத்துல ஊர்வலம் வர்றது, அவங்களுடைய பயங்கரத்தை காட்டுறதுக்கு. இப்போ நம்ம கூட பாருங்களேன், நம்ம ரேஸ் ட்ராக்ல எல்லாம் நீங்க F1 இந்த கார் ரேசிங் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவன் வின் பண்ணிடுவான், ஃபர்ஸ்ட் வந்துருவான். அவன் வின் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு ரவுண்ட் வருவான். அது என்ன தெரியுமா? வெற்றி பவனி. நம்ம கிரிக்கெட்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டு கொடிய தூக்கிட்டு அப்படியே ஓடுவாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு ஓடுறான்? அதான் முடிஞ்சு போச்சு, போய் உட்கார வேண்டியதானே. இல்ல இல்ல, நான் வின் பண்ணிட்டேன்னு காட்டணும்ல, அந்த வெற்றி பவனி. அதான் மேட்ச் முடிஞ்சோன்னு. அது மாதிரி இவனுங்க எல்லா ராஜ்யத்திலயும் பண்ணுவானுங்க. அதுல இந்த ரோம சாம்ராஜ்யத்துல இருக்கிறவனுங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு டாம் டீம் டாம்னு போட்டு அந்த பிளாக் போஸ்ட் எல்லாம் புடிச்சிட்டு அந்த ஏரியாவே ஊர்வலம் வருவானுங்க. அததான் ரோமர்ல இது கொலோசியர்ல பவுல் அதை ரொம்ப அற்புதமா எழுதுறாரு. கொலோசியர் 2:14. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் ஆறாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அதாவது எனக்கு எதிரியா, எனக்கு விரோதமா, எனக்கு ஒண்ணு வராது, எனக்கு அது வாய்க்காது, நான் பாவி, எனக்கு சாபம் தான் வரணும் என்று எழுதப்பட்டிருந்தது. ஏன் எழுதப்பட்டிருந்துச்சு? பாவத்து நிமித்தமாக, தேவனுக்கு கீழ்ப்படியாம போனது நிமித்தமாக. அந்த பழத்தை சாப்பிட்டதுனால ஆதாம சாபம் வந்தது. ஆனா அது எல்லாவற்றையும் சிலுவையில் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இயேசு அடிச்சாங்க, அடிச்ச உள்ள கல்லறையில வச்சாங்க, அப்புறம் 3ஆவது நாள் எந்திரிச்சிட்டாரு. ஆக்சுவலா கதையே பெரிய கதை. அங்கதான் பெருசா நடந்ததே. இயேசு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணாரு பாருங்க. அந்த கதையை விட கல்வாரி சிலுவையில நடந்த கதை தான் பெரிய கதை. நேரா நரகத்துக்கு போய் அவனை துண்டெல்லாம் உரிய விட்டு, அதிகாரத்தெல்லாம் உருவி விட்டு, அவனை நிர்வாணமாக்கி, ஒண்ணில்லாத கோலமாக்கி நரகத்தில் ஒரு வலம் வந்தார். யாரு? இயேசு. அதனாலதான் இயேசு என்கிற நாமத்திற்கு பிசாசுகள் எல்லாம் நடுநடங்கும், விட்டு விலகும். நம்மளை பார்த்து ஓடுதுன்னு நினைக்கிறீங்களா? இயேசுன்னு சொன்னீங்கன்னா அது ஓடிடும். ஏன்னா அதுக்கு தெரியும், உள்ள வந்தாரு, எல்லாத்தையும் உருவி விட்டாரு. எல்லாத்தையும் உருவி விட்டாரு. அதிகாரம் கிடையாது, வல்லமை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எங்க போய்? அங்க போய் அடிச்சு தூக்குனார். அவனை கூப்பிட்டு வச்சு அடிச்சாருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்கன்னு. போய் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் அடிச்சு உருவி விட்டு அவன் மேல் வெற்றி சிறந்து, யாரு? மனிதனாக, நம் சார்பாக. கடவுளாலாம் போகணும்னு அவசியம் இல்ல. ஒரு இப்படின்னா பசுபமாயிருவான். அவன்லாம் மனிதனாக போனாரு, வென்றாரு. அந்த ஜெய பவனியை நரகம் பார்த்தது. அதனாலதான் இங்க பேய் பிசாசுலாம் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்துலன்னா ஓடிடுது. ஏன்னா இயேசுன்னு ஒருத்தர் 2000 முன்னாடி வந்தாரு, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தாரு. எல்லாத்தையும் கழட்டி விட்டாரு, ஓட விட்டாருன்னு தெரியும். அதுக்கு நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். எப்படி ஓட விட்டாரு, எப்படி உருனாரு நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி தெரியாம இருக்கலாம். ஆனா இயேசுவின் நாமம்னு சொல்லுங்க, எல்லாம் தெரியாகும். வியாதியை பார்த்து இயேசுவின் நாமத்தின் வெளியே போனா அது வெளியே போயிடும். ஏதாவது பிசாசு ஆடுது ஓடுது தெரியுது, என்ன அது ஏதோ சரியில்லாம, இயேசுவின் நாமத்தினாலும் சொல்லுங்க, ஓடிடும்.
ஏன் ஏன் ஓடுது? அதுக்கு தெரியும் யாருன்னு தெரியும். அது இப்ப என்னன்னா நம்மளுக்கு தெரியணும் நம்ம யாருன்னு. அதனாலதான் பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மற்ற இதெல்லாம் பொம்மை தான். அதெல்லாம் இவங்க ஏதோ இது பெரிய பவர் மாதிரியும், அது பக்கத்துல போனா ஐயோ அடிச்சிடும். என்ன அடிக்கும்? இல்ல என்ன அடிக்கும்னு கேக்குறேன். இல்ல இயேசுக்கு பவர் ஜாஸ்தியா இல்ல பிசாசுக்கு பவர் ஜாஸ்தியா? இல்ல இவ்வளவு பெரிய வேதம் இருக்குது, இயேசுவின் ரத்தம் இருக்குது, புதிய உடன்படிக்கை, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் அவ்வளோ வல்லமை இருக்குது. இது அடிச்சிரும்னா எப்படி? அது என்ன அடிக்கும்? எங்க அடிக்கும்? யாருக்கு அடிக்கும்? ஏன் என்ன என்ன தப்புனா, ஜனங்கள் அறிவின்மையினாலே சங்காரமாக்குறாங்க. அறிவில்லை. அதாவது சொல்லல யாரும். இவங்களே யாரோ சொல்லிட்டாங்க பக்கத்துல போதா அடிச்சிரும் அப்படின்ட்டாங்க. இவங்க பக்கத்துல போதா அடிச்சிரும். என்ன அடிக்கும்? எங்க அடிக்கும்? இங்க அடிக்கட்டுமே, பாப்போம், வாங்க அடிக்கலாம் பார்க்கலாம். யாருக்கு பவர் ஜாஸ்தி? உங்களுக்கு பவர் ஜாஸ்தி. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. சிலர் ஜோமன் ஆரம்பிக்கும் போதே பிசாசே நான் உன்னை ஆரம்பிக்கிறப்பே பிசாசா, அந்த அரங்கில் இருக்கிற அந்த பிசாசை பார்த்து பரமன்ல இருக்கிற எங்கள் பிதாவே இயேசுவின் நாமத்தினால அப்பா, அந்த மாதிரி ஜோம் பண்ணலாமே. சிலர் எடுத்த உடனே அங்க பிசாசு கட்டப்படுற, இங்க போறியா இல்லையா, நீ எதுக்கு என் வீட்டுல வந்த, நீ அங்க தொங்கிட்டு இருக்க. நான் சொல்றேன், பி கிரைஸ்ட் கான்சியஸ். கிறிஸ்துவின் சிந்தனையா இருங்கள், பிசாசின் சிந்தனையா இருக்காதீர்கள். பிசாச நிர்வாணமா ஒண்ணு இல்லாதவனா வல்லமையெல்லாம் புடுங்கி தொங்க விட்டாரு. அதான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. எல்லாம் சத்தமா சொல்ல போறோம். எல்லாரும் சொல்ல போறீங்க, சரிங்களா? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அந்த பிசாசின் மேல் எல்லா சத்ருவின் மேலும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப ஜெயிக்கிறவன் நானு. அவன் தோத்து போனவன் இல்ல. இப்ப அவன் கிட்ட ஒண்ணுமே கிடையாது. என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. பவர் இல்ல, அத்தாரிட்டி இல்ல. இருந்துச்சு முன்னாடி, அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. அதான் ஒருத்தர் ரொம்ப பெரிய ஊழியக்காரர் ஒரு கதை சொன்னார். என்னன்னா, இவன் என்ன பண்றான், ஒருத்தன் இந்த இது பண்ணுவாங்க பாத்தீங்களா, ராகிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா, புள்ளி பண்ணுவாங்க. என்னன்னா என்ன அங்க ஓர இங்க வா, முட்டி போடு, பல்ட்டி அடி, இந்த மாதிரிலாம் சொல்றது இருக்கும்ல இந்த காலேஜ்ல சீனியர்ஸ் உட்காந்து, என்னடா இப்படி வா, சட்டையை அவுத்து விட்டு போடு, ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறது. அப்போ இவன் இந்த சீனியர் ஒருத்தன் புள்ளி, அவனுக்கு கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் எல்லாரும் பயந்துருவாங்க. வெயிட்டா இருக்கிறான், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் லிஸ்ட் வச்சிருக்கிறான். என்ன லிஸ்டா? எல்லாரும் முட்டி போடுவான், இவன் எத்துவான் போல இருக்கு. எல்லாரும் முட்டி போடணும், எத்தணும். இவன் இப்போ லிஸ்ட் வச்சிருக்கான், இவன் வாசித்துட்டு இருக்கிறான். நீ வா, நீ நாளைக்கு வரணும், எங்க வரணும், இந்த மாதிரி இருக்கணும், நம்ம என்ன பண்ண போறோம், அடிக்க போறோம் அப்படின்னு எல்லாரையும் வச்சு எல்லாம் கேலி பண்றதுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் வச்சு வாசித்துட்டு இருக்கிறான். ஒவ்வொன்றா வாசித்துட்டு இவர் பேரை வாசித்த உடனே அவன் சொல்றாரு, அங்கெல்லாம் என் பேர் இருக்கக்கூடாது, நான்லாம் வர முடியாது அப்படி இருக்கான். சரி அப்ப அழிச்சிடுறேன் அப்படின்ட்டு இருக்கான். எதிர்த்து பேசாத வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எல்லாரும் என்னன்னா இப்ப எல்லாம் சொல்றான், அவர் ரொம்ப மோசமானவன், அவன் அச்சானா அவள தாங்க முடியாது, அவன் சொல்றதை நம்ம செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம், வேணவே வேணாம், நம்மளுக்கு இதுக்கு பிரச்சனை, அவன் முட்டி போச்சோன்னா உருளான் போயிடலாம், அவன் அடியெல்லாம் நம்ம தாங்க முடியுமா, அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் எந்திரிச்சு என்ன சொல்லியிருக்கான், என் பேர்லாம் அங்க இருக்க முடியாது, நல்லா வர முடியாதுன்னு இருக்கான். அப்ப சரி நான் உன் பேர் அழிச்சிடுறேன்னு இருக்கான். இந்த மாதிரி இந்த பிசாசு சும்மா சவுண்டு தான் விடும், அது தவிர வேற ஒண்ணுமே வராது, வேற ஒண்ணுமே கிடையாது. உங்க வாழ்க்கை சும்மா அது வந்துட போகுது, வந்துட போகுது, அதெல்லாம் ஒண்ணுமே வராது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா இடங்களும் உங்களுக்கு வெற்றி உண்டு, எல்லா இடங்களும் உங்களுக்கு ஜெயம் உண்டு. ஆமா, பிசாசால வெற்றி எடுக்க முடியாது, நீங்க அனுமதிக்காதீங்க. ஆமா, சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். ஓகே, என்னாகமத்துல இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் இதே காரியங்களை சொல்லுகிறார். இந்த எபூசியர், அதுக்கப்புறம் இந்த கானானியர், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கானுங்க கானான் தேசத்துல. அவங்களெல்லாம் சத்ருவா தான் வேதம் அழைக்கிறது.
அவனெல்லாம் பிசாசின் மகன்களா தான் அழைக்குது. அவனெல்லாம் எப்படி மக்களுக்கு எதிர்விடா இருந்தாங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை எடுக்க விடாம அவங்க அப்படியே நிக்கிறாங்க பாருங்க. அதுக்கு தான் அடையாளமா இருக்கிறாங்க. அவங்கள பத்தி தேவன் ஒண்ணு சொல்லுகிறார். என்னாகும் 33ல, என்னாகும் 33ல 55ல பாருங்க. 33:55 நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், அவர் சொல்றாரு, நீ அவன் இருந்துகிட்டோம் சார், பாவம் இல்ல அவனும் அப்படியே ஓரமா இருந்துகிட்டோம், நம்ம இந்த ஓரமா இருப்போம், அவன் அந்த ஓரமா இருந்துட்டு போட்டோம், அவனும் பாவம் இல்ல. சிலர் பிசாசு மேல பாவம் பாக்குறது, அது பாவம் பிசாசு, அது பாட்டு இருந்துட்டு போட்டும் சார் ஒரு ஓரத்துல. துரத்தி விடாமல் இருப்பீர்கள் ஆனால், விட்டுட்டீங்கன்னா அப்பொழுது அவர்கள் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூர்களுமா இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். பிசாச துரத்தலன்னா உபத்திரவப்படுத்திக்கிட்டே இருப்பான். அதை முடிஞ்சோடனே இதை நோண்டுவான், இதை முடிஞ்சோடனே அதை நோண்டுவான். பிள்ளைய நோண்டுவான், புருஷனை நோண்டுவான், கணவனை நோண்டுவான், சொந்தக்காரனை நோண்டுவான், வேலையில நோண்டுவான், எதையாவது போய் நோண்டிக்கிட்டே இருப்பான். எது வரைக்கும்? நீங்க சும்மா இருக்கிற வரைக்கும். அடிக்கிறான் ஐயா, உதைக்கிறான் ஐயா, முடியலையா, அது இப்படி பண்ணுது, இது இப்படி பண்ணுது, இதே நம்ம பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உபத்திரவப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த பூமியில. ஆனா அதிகாரத்தை எடுத்து யார் மேல கைய வைக்கிற நீ யாரு, நான் யார் தெரியுமா உனக்கு? உலகத்தையே சுதந்திரிக்கிறவன். ஜீசஸ் இஸ் தி ரைட்ஃபுல் ஓனர். சட்ட ரீதியாக சொந்தக்காரராகிய இயேசு, அந்த இயேசு எனக்குள்ள இருக்காரு, ஆகையினால் இது எனக்கு சொந்தம். எது? இந்த உலகம். நான் அந்த எக்ஸ்ட்ரீமா கொண்டு போய் பேசுறேன். உலகமே உங்களுக்கு சொந்தம்னா இந்த தெருவுல நடக்கிறது உங்களுக்கு சொந்தம் இல்லாம இருக்குமா? இல்ல உங்க வீட்டுல நடக்கிறது சொந்தம் இல்லாம இருக்குமா? உங்க வாழ்க்கையில நடக்கிறது உங்களுக்கு சொந்தம் இல்லாம இருக்குமா? உங்களுக்கு தான் சொந்தம். அப்போ ஆண்டவர் அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை பார்த்து என்ன சொல்றாரு? இவனுங்களாம் துரத்தி விட்டுருன்றார். விட்டுறாதீங்க. சின்ன வழி வரும்போதே என்ன பண்ணுங்க? இயேசுவின் நாமத்தினால. இல்ல அது பரவாயில்ல, வாட்டுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு தானே இருக்கோம், அது ஒரு பக்கம் வலிக்குதுங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுறாதீங்க. சின்ன வழியோ பெரிய வழியோ இருக்க கூடாது, அவ்வளவுதான். என் சரீரத்துல இருக்காது, அவ்வளவுதான். இருக்காது, பலவீனம் இருப்பதில்லை. இஸ்ரவேல் மக்கள் கிட்ட வெளியே கொண்டு வரும் போது எகிப்தில இருந்து ஒருவனாகிலும் பலவீனமாய் இருக்கவில்லையாம். அதுக்கு முன்னாடி இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், வலிச்சிருக்கலாம். ஏன்னா அவனுக்கு அடிச்சானுங்கல்ல, எகிப்தியர்கள் ஆலோட்டிகளை வச்சு அடின்னு சாத்துவான், அடிச்சு கொன்னே விடுவான். அவன் அவ்வளவு அடியில இவனுங்களுக்கு பலவீனம் வந்திருக்கலாம், வலி வந்திருக்கலாம். ஆனா வெளியே வரும்போது பஸ்காவாக ஆடின் மூலமாக சுகம் வந்தது. இன்னைக்கு இயேசுவின் மூலமாக உங்க வாழ்க்கையில் சுகம் இருக்கிறது. அந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுமா, சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். இந்த வார்த்தை வருகிற இந்த வேளையில உங்கள் சரீரங்களில் சுகம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது. பலவீனத்தை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். முதிர் வயது ஆகுது, அது வயசு ஆகுது, அப்படித்தான் ஆகும், அது இழுக்கும், அது தேயும், அதெல்லாம் சொல்லாதீங்க. அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. உலகத்தை சுதந்திரிப்பான் இருக்குது, இந்த சரீரத்தை சுதந்திரிக்க முடியாது. என்னால வலி வேதனையை சுதந்திரிப்பேன், சுகத்தை எடுத்துக்கொள்வேன், பலத்தை எடுத்துக்கொள்வேன், ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்வேன், சந்தோஷத்தை எடுத்துக்கொள்வேன், சமாதானத்தை எடுத்துக்கொள்றேன், என் குடும்பத்துல நிம்மதி எடுத்துக்கொள்கிறேன். இதெல்லாம் நான் என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். இயேசு சீஷர்களை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கிறார். நீங்களும் வளர்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு குழந்தைகளா இருந்தோம், ஆனா இன்றைக்கு வளர்ந்துருக்கிறோம். இந்த செய்திகளை நீங்க கேட்க நீங்க வளர்றீங்களா இல்லையா? ஆமா, போன வருஷத்தோட இந்த வருஷம் வளர்ந்துருக்கீங்க. ஆமா, இந்த சுதந்திரவாளி, தேவன் நம்மளுக்கு ஆயத்தமாக்கி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சுதந்திரிப்பது, இதெல்லாம் குழந்தைகளுக்கு கிடையாது. குழந்தைகளுக்கு பெரிய சொத்தை கொண்டு போய் கொடுக்க, சொத்து அவனுக்கு சொந்தம் தான், ஆனாலும் என்ன பண்ண முடியாது, அவனுக்கு கையில் எடுத்து கொடுக்க முடியாது. டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியுமா? சின்ன குழந்தை ஏதோ டிராயிங்க்கு பேப்பர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல போய் எழுதி அது ஒரு கிழிச்சு குப்பையிலே போட்டுரும். அது டாக்குமெண்ட்டுன்னு இங்கே புரிய வைக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகணும் அதுக்கு. அப்போ அதுக்கு வளரணும் அவங்க. அப்போ நீங்களும் வளர்ச்சி அடையும் போது, நீங்கள் வளரும் போது, நீங்கள் அந்த மெச்சூர் ஸ்டேட்டுக்கு வரும்போது சுதந்திரவாளியாக மாறி எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். இயேசுவும் அதே மாதிரிதான் சீஷர்கள் கிட்ட அதை சொல்றாரு. அதை வாசிப்போம்.
யோவான் 16:22. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் இடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த இடத்துல இயேசு எதை சொல்ல வராருன்னா, அது போல நீங்கள் இப்பொழுதும் துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். 22 ஆரம்பிக்கிறார் பாருங்க. எதுக்காகனா 3 வருஷம் இயேசு இவங்க சீசர் கூடவே வச்சிருந்தார். 12 சீசர்கள், அப்புறம் அவங்க குடும்பம்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 70 பேரு, அப்புறம் 2 பேரெல்லாம் அனுப்புறாரு பார்த்தீங்களா. அதனால ஒரு பெரிய பட்டாளமே இருந்துச்சு இயேசுக்கு. இவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு போடுறது யாரு? ஆமா, இயேசு. பிள்ளைங்களை பார்த்துக்குவாரு. பேதுருவுடைய மாமியாருக்கு ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. சொல்றா, யா மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, போயிடும், உடனே போவோம். போறாரு, உடனே சரியாயிடுச்சு. உடனே அவங்க எல்லாம் இருந்துச்சு சமைச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இயேசுவே இந்த பிரச்சனை, இந்த வந்துடுறேன் அப்படின்னு எது சொன்னாலும் டக்கு டக்குன்னு வந்துடுறாரு பாருங்க. இயேசு வந்த உடனே உங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். இயேசு யாரு அணிய? இயேசு வழி விட்டுறாங்க. டாக்ஸ் கட்டணும், ஒண்ணு இல்லப்பா, அப்படியே போ, அங்க போய் மீன்ல போடு, ஃபர்ஸ்ட் மீன் வரும், வாயா தர, காசு இருக்குப்பா. 5 அப்போ 2 மீன் எடுத்து 1000 கணக்கான பேர் சாப்பிட்றாங்க. இப்ப இந்த 12 பேர் தான் ஒரு பெரிய ஒரு இன்சார்ஜ் மாதிரி. இயேசுவோட இவங்க தான் பயங்கரமா கெத்து காட்டுவாங்க. இந்த பர்த்லேமியூன்னு ஒரு கூட இருந்தான் பாருங்க, அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும். ஏய் சவுண்டோட யாரு என்ன அவர் போயிட்டு இருக்கிறாரு, உங்ககிட்டலாம் பேசுனாரு, அமைதியாரு, சவுண்ட்னா அவன் விடவே இல்லை. இயேசுவே தாவீதுக்கு இன்னும் மிகமா சத்தமா கூப்பிட்டான். இன்னும் சொல்றான், இயேசு கூப்பிடுறாரு. என்ன சொல்றாரு? யார் ரொம்ப என்ன கூப்பிடுறா, கூப்பிட்டான், ஒன்னதான்ப்பா கூப்பிடுறாரு. அப்படியே மாத்திட்டாங்க. அதான் அப்பயே சொன்னல, ஒன்னதான் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சீஷர்கள் எப்பயுமே எப்படின்னா, இயேசுவோட இருந்தாங்கன்னா நல்லா ஜாலியா தானே இருக்கும், ஒரு குறை கிடையாதுங்க. இயேசு கூட இருந்தா குறை இருக்குமா? என்ன குறை? ஒரு குறையும் இல்ல. என்ன வேணா அற்புதம் செய்வாரு, ஜாலியா போயிட்டு இருக்காங்க. இப்ப இயேசு கிளம்ப போகிறார், அதுதான் சொல்லிட்டே இருக்கிறார். இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப துக்கமாயிருச்சு. என்ன சார் சொல்றீங்க? 3 வருஷம் ஜாலியா இருந்துச்சு, சாப்பாடு கிடைச்சிச்சு, ஜாலியா ரவுண்டு போனோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, கிளம்புறீங்களா? எங்களை விட்டுட்டு போறீங்களா இயேசுவே அப்படின்னு பயங்கரமா அழுகையெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் துக்கமா இருக்காங்க. போறாரு, நல்லா இருந்துச்சு 3 வருஷம் அப்படின்னு. அதனால சொல்றாரு, நீங்கள் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். ரொம்ப துக்கமா இருந்துக்கிறாங்க, அழுகையெல்லாம் கூட போட்டிருப்பாங்க. பேதுரு சொல்றாரு, அப்படிலாம் நடக்கூடாது. ஒரு முறை திடீர்னு சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம சிலுவைக்கு நான் போக வேண்டும், இதற்காக நான் வந்தேன்னு. பேதுரு டென்ஷன், இதெல்லாம் நடக்க கூடாது, நாங்க விட மாட்டோம், போராடுவோம் அப்படின்னு பயங்கரமா இறங்கிட்டாரு. ஆமா, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி துரத்தி விட்டாரு. அந்த மாதிரி சீசன் ரொம்ப இமோஷனலா ரொம்ப ஒரு கனெக்ட்ல இருந்தாங்க. இப்ப திடீர்னு இப்படி சொன்னோம்னா ரொம்ப கஷ்டமா. இப்ப குழந்தைகளுக்கு கூட கொஞ்சம் போய் ஸ்கூல்ல விடுங்க, என்னடா ஸ்கூல்ல கொண்டு போறாங்க, ஏன் வீட்டுல கொஞ்சம் டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருக்கோம். இங்க போனா யூனிஃபார்ம் போட சொல்றாங்க, சிட் டவுன்றாங்க, உக்காருன்றாங்க, எங்கேயோ புடிச்சிட்டு மாதிரி போறாங்க. ஐயோ, ஆனா போகணும், ஏன்னா வளரணும்ல, அடுத்து ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், நிறைய இருக்கு. அந்த மாதிரி இயேசு கூட இருந்தாச்சு. அது ஒரு ஸ்டேஜ், குழந்தை ஸ்டேஜ். இப்ப அடுத்து இயேசு ஒரு ஸ்டேஜுக்கு அனுப்புறாரு. அவர் சொல்றாரு, இப்போ துக்கமா இருக்கிறீங்க 22ல, ஆனா நீங்க சந்தோஷம் ஆயிருவீங்க. இப்போ துக்கமா இருக்கு, ஆனா சந்தோஷம் ஆயிருவீங்க. ஏன்னா நான் இப்போ போறதே உங்களுக்கு நல்லதுதான். நான் இருந்தேன்னா நீ கேட்கறது உடனே கொடுத்து, பிசாசு வருது, இவனுங்க போ அப்படின்றாங்க, அது போக மாட்டேங்குது. ஒன்னு சொல்றேன், இயேசுவே போக மாட்டேங்குது, ஒன்னு போ அப்படின்னா போயிடுச்சு. ஏன்னா இயேசு எப்பயுமே கூட இருக்காரு. ஏதாவது முன்னா இயேசுவே முடியல, அவரு காப்பாத்துறாரு. பேதுரு நடந்துட்டு இருக்காரு, கடல்ல இறங்குறாரு, இயேசு டப்புன்னு புடிச்சு தூக்கிட்டாரு. இயேசு எப்பயுமே கொடுக்காரு, ஒரே ஜாலி. ஆனா இப்ப இயேசு என்ன சொல்றாரு? நான் கிளம்புறேன்றாரு. ஒரு கிளம்புறேன்னு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது, ஐயோ கிளம்புறாரான்னு. அவர் சொல்றாரு, உனக்கு இப்ப துக்கமா இருக்கு, ஆனா உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். இப்ப நான் போறது உனக்கு கஷ்டமா இருக்குது, ஆனா உனக்கு துக்கம் இல்லை, இப்போ அது சந்தோஷமா ஆயிரும். ஏன் அப்படின்னா 23ல போட்டிருக்கு, நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். இவ்வளவு நாள் நீ கேட்டு வாங்கின, ஆண்டவரே பிசாசு அடிக்குது, ஆண்டவரே காத்து அடிக்குது, ஆண்டவரே அது பண்ணுது இது பண்ணுது சொல்லு சொன்ன, நான் உடனே செஞ்சேன்ல.
இப்போ மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதோ அதை அவர் உங்களுக்கு அருளுவார். நான் கூட பிசிக்கலா இல்ல, சீசர்களுக்கு சொல்றாரு, 3 வருஷம் ஊழியம் முடியிற டைம் வருது, நான் பிசிக்கலா உங்ககிட்ட இனிமேல் இருக்க மாட்டேன், போயிருவேன். ஆனா நீ என் நாமத்தினால பிதாவினிடத்தில் ஒன்றை கேட்டேனா அது உனக்கு கொடுக்கப்படும். என்ன வேணா கேளு. இங்க போட்டிருக்கு 24ல, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை. என்ன எப்படி கேட்காம இயேசு கிட்ட தானே கேட்டிருப்பாங்க. இல்ல, அவர் இங்க சொல்ல வருகிற அந்த அத்தாரிட்டி, அந்த டொமினியன், அது எல்லாமே என்னன்னா, கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து, அவர் உயிர்த்து, அவர் பரமேறி அங்க போய் உன்னதங்கள்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்கதான் பிதா இருக்கிறாரு, அங்கதான் இயேசு இருக்கிறாரு, கூடவே நம்மளையும் உட்கார வச்சிருக்கிறாரு. அதனாலதான் கலக்கமடைய தேவையில்லை, நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறலாம். இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனை நீங்கும்படி இயேசுவின் நாமத்திலே பிதாவினிடத்தில் கேட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு பெருசா வேணா இருக்கட்டும். வாழ்க்கையின் தேவை என்ன? வாழ்க்கையில் என்ன தேவை? பணமா, இல்ல சந்தோஷமா, இல்ல நிம்மதியா, இல்ல என்ன வியாதி நீங்கணுமா? என்ன உங்களுக்கு குறை இருக்கு இந்த பூமியில? என்ன வேணும்? இல்ல வீடுதான் வேணுமா, இல்ல நிலமா வேணும்? என்ன வேணும்? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினால் நீங்கள் எதையும் கேட்கவில்லை, என் நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் மெச்சூர்டான ஒரு ஸ்டேட். அதுதான் சீஷர்களுக்கு என்ன பண்றாரு சொல்லித்தர. நானே கூட இருந்தேன், பார்த்தேன், உனக்கு செஞ்சுட்டேன். இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்? உன்னை வளர வைக்கிறேன். எப்படி வளர வைக்கிறேன்? சுதந்திரவாளியா மாற்ற. உன்னை நீயே சுதந்திரவாளி, நீயே ஓனரு. இந்த ஓனர்ஷிப் என்கிட்ட இருக்கிறதுனால அது உனக்கும் தான் அது சொந்தம். நீயே பிசாசை துரத்தலாம். அப்புறமா போய் சீசர்கள் என்ன ஓட விட்டாங்க தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால்ன்றாங்க, ஓடிச்சு. அவர்களுடைய நிழலைப்பட்டு சுகமானார்கள். இயேசு செய்த அற்புதத்தை காட்டிலும் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார்கள் இயேசுடைய சீஷர்கள். பவுல் பிரசங்கம் செய்யும் போது மாடியில இருந்து ஒருத்தன் கீழே விழுந்து செத்து போயிட்டான். மாடியில இருந்து கீழே விழுந்தா என்ன கிடைக்கும் தெரியுமா? மாடியில இருந்து கீழே விழுந்தா என்ன கிடைக்குங்க? ஒன்னும் கிடைக்காது. சாதா அங்க போயிரும், எலும்பு இங்க போயிரும், எல்லாம் பார்ட்டா போயிரும். ஒரு வேத அறிஞர் சொல்றாரு, எல்லாத்தையும் அள்ளி போட்டு நிக்க வச்சு உயிர் பெறுவாயின்னு சொன்னாராம். மேல இருந்து உழுந்து எல்லாம் எலும்பு எல்லாம் போயிடுச்சு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த மனுஷனை உயிரோடு எழுப்பினார். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. பவுல் கல்லெறியப்பட்டார். கல்லெறிஞ்ச உடனே நம்ம இந்த நாய் அடிக்கிறதுக்கு ஒரு 2-3 கல் எடுத்து அடிப்போம்ல, அந்த கல்லு கிடையாதுங்க. அவன் நோக்கமே என்னன்னா, அடிக்கிற கல்லு உன் மண்டையில விழணும், உன் கண்ணுல விழணும், உன் உயிர் காலி ஆகணும். ஏன்னா உன் உயிர் போனாதான் அவன் கிளம்ப முடியும். பெரிய பெரிய கூர்மையான கல்லுகளை எடுத்து அடிப்பார்கள். ஏன்னா ஸ்தேவான் அடிச்சு கொண்டானுங்கல்ல, அடிச்சு கொண்டுருவானுங்க. பவுலை கல்லெறிந்தாங்க. அவன் சதகுது எல்லாம் ஒண்ணு இல்லாம போய் ரத்தம் எல்லாம் வெளியே போயிருச்சு. அவன் செத்துட்டான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டானுங்க. அவன் போனதுக்கு அப்புறம் இவன் உயிரோட இருந்துச்சுட்டான். அதுதான் நான் சொல்றேன், மரணம் கூட சும்மாலாம் வந்துட முடியாது. சிலர் ஏதோ ஆயிடுச்சுன்னா அப்படிலாம் ஆகாது. மரணத்தின் மேலேயே அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சும்மாலாம் வராதுங்க. இயேசு என்ன பண்ணாரு? இயேசுவை யாராவது பிடிச்சிட்டு போய் அடிச்சிட முடியுமா? அவர் சொல்றாரு, பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் தான் கொடுக்க முடியும். அவர் கொடுக்கிறார். இயேசு யாரும் அழிக்க முடியாது. அந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறீங்க. எல்லாமே கண்ட்ரோல். எல்லாத்தின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றின் மேலும், உங்கள் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. அதிகாரத்தை பயன்படுத்துங்க. எத்தனை பேர் சொல்றீங்க பயன்படுத்தலான்னு? ஆமா, பயன்படுத்துங்க. அவர் நாமத்தினால் நீங்க எதுவும் கேட்கல, கேளுங்கள், உங்களுக்கு கொடுப்பார். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, கூட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், எல்லாவற்றின் மேலும் ஆளுகையை கொடுத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த, அதிகாரத்தை செலுத்த
நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இங்க வந்து ஒவ்வொருவரோடு நீர் பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் இடைப்படுவீராக, தொடர்ந்து ஒவ்வொரு ஊழியம் செய்வீராக. அதிகாரத்தை பயன்படுத்த தாங்கள் சுதந்திர வழியாக இந்த பூமியை சுதந்திரிக்க, வாக்கு தத்தங்களை நிஜமாக்க அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.